மீனம்பாக்கத்தில் குடியிருப்பு பகுதியில் இருந்த மதுபான கடை அகற்றம். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான சோதனை பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சர் வன்னியரசு பேட்டி. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ள கடந்த 6ஆம் தேதி அமைச்சர் வன்னியரசு வந்தார். அப்போது குடியிருப்பு பகுதிக்குள் மதுபான கடை இருப்பதால் வெளியே வர அச்சமாக இருப்பதாகவும் மதுபான காலி பாட்டில்களை குடியிருப்பில் வீசி சென்று விடுவதாகவும் புகார் செய்தனர். இதையடுத்து உடனடியாக மதுபான கடையை குடியிருப்பு பகுதியில் இருந்து அகற்ற டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அமைச்சர் வன்னியரசு உத்தரவிட்டார். இந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் இருந்த மதுபான கடை அகற்றப்பட்டது. இந்த பகுதியை அமைச்சர் வன்னியரசு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பகுதியில் இருக்கின்ற இந்த கடை, வஉசி நகரில் இருக்கின்ற இந்த கடை மூட வேண்டும் என்று நீண்ட காலமாக பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் மூடப்படாமலே அது தொடர்ந்து சமூக விரோத சக்திகளுடைய கைகளில் மிக மோசமாக இந்த சூழலில் இருந்த அந்த கடை அகற்றப்பட்டிருக்கிறது. அகற்றப்பட்டதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக அக்கறையோடும் சமூக பொறுப்போடும் மக்களுடைய குறிப்பறிந்து தேவையறிந்து மக்களுடைய பிரச்சனைகளை அணுகி இந்த கடையை மூடியிருப்பது என்பது இந்த பகுதி மக்கள் வரவேற்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து இந்த மக்களுடைய அந்த வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இது எங்களுக்கான வரவேற்பல்ல, நம்முடைய அரசுக்கான வரவேற்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இல்லை, ஏற்கனவே 717 கடைகள் மூடியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுகின்ற இடமா இருக்குது அல்லது கோவில் பகுதியாக இருக்குது என்பதை கண்டறிந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு சம்மந்தப்பட்ட அமைச்சர் அவர்களிடம் இது குறித்து எடுத்து சொல்லி எந்த இடங்களிலெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து மூடுவார்கள் அல்லது வேறு எங்காவது மாற்றி வைப்பார்கள். இப்போ குறிப்பாக நேற்றைக்கு கூட கடை நம்ம கொடுத்துருக்குறோம், மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் கூட என்னுடைய தொகுதி திண்டிவனத்தில் கூட 2 கடைகள் மூட வேண்டும் என்று நேற்று கோரிக்கை வைத்திருந்தேன். அதுவும் மாண்புமிகு அமைச்சரிடம் பேசும் பொழுது அவரும் கொஞ்சம் இது எங்காவது மாற்றி வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கட்டாயம் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதே தொகுதியில் 8 கடைகள் மாற்றி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் சொல்லி மக்களுடைய வசதி, மக்களுடைய தேவைகள் தான் முக்கியம். அந்த வகையில் தான் இந்த கடைகளை மூடுவதற்கான வேலைகளை செய்து வருகிறோம். பழவந்தாங்கல் ரயில் நிலையம் மாதிரியே ஒரு கடை இருக்குது. அதாவது பொதுமக்கள் அதிகமாக அந்த வழியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கடையினால ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இது அந்த கடை எண்ணும் நாங்கள் கொடுத்துருக்கோங்க. அமைச்சர்கிட்ட 8 கடைகள் எண்ணு கொடுத்துருக்கோம். அதை மாற்றி அமைக்கிற விஷயமா பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கோம். ஏவா வேலு அவர்கள் சொந்தமான இடத்துல 14 இடத்துல இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஐடி போயிருக்காங்க. சட்டப்பூர்வமாக நடக்கிறது அல்லது சட்டப்பூர்வமாக நடக்கிறது என்றால் அதை நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அது சட்டப்பூர்வமாக நடக்கிறது என்றால் அதை வரவேற்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக என்றால் பழிவாங்கும் நடவடிக்கை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அது இப்பொழுதுதான் அது குறித்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக தெரிந்த பிறகு நாங்கள் அது குறித்து பேசுவோம். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் ஒரு கோரிக்கை நேற்று வச்சிருக்க கோரிக்கைன்னா ஒரு அறிவிப்பே கொடுத்துருக்காங்க. பள்ளிகளில் அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் அவங்கள தவிர வேறு யாருமே ஆய்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவங்க நேற்று மாமன்ற கூட்டத்தொடரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகள் அப்புறம் அதிகாரிகள் தவிர்த்து ஸ்கூலுக்கு ஆய்வு போகக்கூடாது, ஸ்கூலில் மற்ற இடத்துல ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆய்வுக்கு போயிட்டுருக்குறாங்க, வேறு யாரும் போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதே போல் மேயர் போன்றவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள் தான். மக்கள் பிரதிநிதிகள் எங்கும் ஆய்வு செய்யலாம், ஆய்வு செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த வகையில் மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கார் என்று நாம் பார்க்க வேண்டும். அது பழவந்தாங்கல் ஆலந்தூர் வரும். நம்ம இந்த 5 கடை கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். 5 கடை கொடுத்துருக்கேன். நான் அனுப்புகிறேன்.